திருவண்ணாமலையில் மார்கழி பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை சென்னையிலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் வரும் ரயில் அங்கிருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு கனியம்பாடி, கண்ணமங்கலம், ஆரணி ரோடு, போலூர், அகரம், சிப்பந்தி, துறிஞ்சாபுரம் வழியாக நள்ளிரவு 12:05 மணிக்கு திருவண்ணாமலைக்கு வருகிறது. பின்னர் அந்த ரயில் திருவண்ணாமலையில் இருந்து 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:45 மணிக்கு புறப்பட்டு வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திற்கு காலை 5:35 மணிக்கு சென்றடைகிறது. பின்னர் அந்த ரயில் அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டு செல்கிறது. அதேபோல் மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் வரை இயக்கப்படும் பயணிகள் ரயில் விழுப்புரத்தில் இருந்து நாளை காலை 9:15 மணிக்கு புறப்பட்டு வெங்கடேசபுரம், மாம்பழம்பட்டு, அயந்தூர், திருக்கோவிலூர், ஆதிச்சநல்லூர், அண்டப்பள்ளம், தண்டரை வழியாக திருவண்ணாமலைக்கு காலை 11 மணிக்கு வந்தடையும். பின்னர் அந்த ரயில் திருவண்ணாமலையில் இருந்து மதியம் 12:40 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:15 மணிக்கு விழுப்புரம் சென்றடைகிறது. அதேபோல் தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் வரை இயக்கப்படும் ரயில் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நாளை இரவு 9:15 மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு இரவு 10:45 மணிக்கு வந்தடையும். பின்னர் அந்த ரயில் திருவண்ணாமலையிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் விழுப்புரம் ரயில் நிலையத்தை அதிகாலை 5 மணிக்கு சென்றடையும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில்களின் ஏற்பாட்டால் பக்தர்கள் எளிதாக திருவண்ணாமலைக்கு சென்று வர முடியும் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.